ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லாருக்கும் இருக்க காமன் கொஸ்டின், அதாவது ஏன் நமக்கு பிடிச்ச சீரியல் வந்து டாப் 10 டிஆர்பி ரேட்டிங்கில் இல்லை அப்படிங்கிற கொஸ்டினுக்கான ஒரு ஆன்சராக இந்த ஒரு வீடியோ. அதாவது சீரியல்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங் 7க்கு மேலே வந்து எல்லா சேனல்ஸும் சீரியல் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியும். பட் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் வந்து ப்ரைம் டைம் அப்படின்னு ஒரு இருக்குது. ப்ரைம் டைம் அப்படின்னா என்னென்னா 8 to 10 o'clock இந்த டைமிங்குள்ளே ஓடுற சீரியல்ஸை வந்து ப்ரைம் டைம் சீரியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டைம் அதாவது 8 to 8:30, 8:30 to 9, 9 to 9:30, 9:30 to 10 இந்த டைமிங்கில் இருக்க சீரியல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து வியூஸ் வந்து எப்போவுமே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த டைமிங்கில் தான் மோஸ்ட்டாக வியூஸ் நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த டைமிங்லாம் எல்லோரும் டின்னர் டைம் அண்ட் அந்த மாதிரி ஃப்ரீ டைம் இருக்கனால இந்த டைமிங்கில் வந்து டிவி சேனலில் போடுறதுனால இந்த டைமில் வியூஸ் அதிகமாக இருக்கும். அதனால தான் வந்து டிஆர்பி ரேட்டிங் எதை வச்சு எடுப்பாங்க, வியூஸ் வச்சு எடுப்பாங்க. ஸோ இந்த டைமிங்கில் இருக்க சீரியல்ஸுக்கு வியூ அதிகமாக இருக்கிறதுனால டாப் 10ல் வந்து இந்த டிஆர்பி ரேட்டிங் வச்சு கால்குலேட் பண்ணும்போது அது வந்துடுது. எப்போவுமே வந்து இப்போ சீரியல் ப்ரொடியூசர்ஸ், ப்ரொடக்ஷன் டீம் எல்லாருமே வந்து இந்த ப்ரைம் டைமில் வந்து அவங்க சீரியலோட ஸ்லாட் கிடைக்கணும்னு தான் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இது சீரியல் டீமுக்கும் வந்து இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்லாட். இந்த டைமிங் ஸ்லாட் ப்ரைம் டைமில் கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். சன் டிவியில் வந்து ப்ரைம் டைமில் வந்து கயல், மருமகள், வானத்தை போல, சிங்கப்பெண்ணே, மல்லி இந்த சீரியல்லாம் வந்து அந்த ப்ரைம் டைமில் இருக்குது. அண்ட் விஜய் டிவியில் பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி, சிறகடிக்க ஆசை, சின்ன மருமகள் அண்ட் ஜீ தமிழில் அண்ணா, கார்த்திகை தீபம், சந்தியராகம் இந்த சீரியல்லாம் தான் வந்து இந்த 3 சேனலில் இருக்க ப்ரைம் டைம் சீரியல்ஸு. ஸோ இதில் பார்த்திங்கனாவே தெரியுது நமக்கு சன் டிவியில் வந்து கயல், மருமகள், வானத்தை போல, சிங்கப்பெண்ணே இதெல்லாம் மல்லி இந்த எல்லா சீரியலுமே வந்து டாப் 10ல் இருக்குது. அண்ட் விஜய் டிவியில் இருக்கிறதும் அதே தான். பாண்டியன் ஸ்டோர்ஸ், பாக்கியலட்சுமி, சிறகடிக்க ஆசை இந்த எல்லா சீரியலுமே வந்து டாப் 10ல் இருக்குது. பட் இதை தாண்டி இன்னொரு கொஷின், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து மகாநதி சீரியல். இந்த சீரியலுக்கு வந்து மோஸ்ட்டாக நம்ம சேனல்லே வந்து டிஆர்பி ரேட்டிங் வீடியோஸ் எல்லாத்துக்கும் கமெண்ட்டில் வந்து மகாநதி சீரியலுக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது ஏன் மகாநதி சீரியல் ஏன் டாப் 10ல் வரல அப்படின்னா, மகாநதி சீரியலோட டைமிங் வந்து 7 o'clock. விஜய் டிவியில் 7 o'clock மகாநதி சீரியல் போடுறாங்க. ஸோ அது ப்ரைம் டைமில் இல்லை அப்படிங்கிறதுனால அது வந்து வியூஸ் அதிகமாக இல்லை. பட் அதுக்கும் நிறைய பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் வந்து ரொம்பவே சூப்பரான சீரியல் தான் அது. பட் ஸ்டில் நம்ம வியூஸ் வச்சு கனெக்ட் பண்ணும்போது அந்த சீரியலுக்கும் அண்ட் ப்ரைம் டைம் சீரியலுக்கும் கம்பேர் பண்ணும்போது வியூஸ் வந்து கம்மியாக இருக்குது. அதனால தான் வந்து டாப் 10ல் வந்து அந்த சீரியல் வந்து வரல. அண்ட் இன்னொன்று வந்து நம்ம கார்த்திகை தீபம் வந்து ப்ரைம் டைம் ஸ்லாட்டில் தான் இருக்குது. 9 o'clock வந்து ஜீ தமிழில். பட் ஸ்டில் என்னென்னா சன் டிவி அண்ட் விஜய் டிவியை கம்பேர் பண்ணும்போது ஜீ தமிழுக்கு வியூஸ் கம்மியாக இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு வந்து சன் டிவி, விஜய் டிவி அண்ட் ஜீ தமிழ் அப்படி எடுக்கும் போது இந்த வரிசையில் தான் வியூஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சன் டிவிக்கு நிறையா வியூஸ் இருக்குது அண்ட் விஜய் டிவிக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஜீ தமிழுக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம வச்சு ஆர்டராக டிஆர்பி கால்குலேட் பண்ணிக்கிட்டே வரும்போது ஜீ தமிழில் இருக்க சீரியல் வந்து நமக்கு அந்த டாப் 8 அதாவது 8, 9, 10, 11, 12 இந்த பொசிஷன்ஸில் தான் வந்து ஜீ தமிழோட சீரியல் இருக்குது. அதாவது கார்த்திகை தீபம் இந்த வாரத்தில் 8th பிளேஸில் இருக்குது. பட் மகாநதி வந்து ப்ரைம் டைமில் இல்லை. பட் அந்த சீரியலும் வந்து டாப் 12, டாப் 13 அந்த மாதிரி இருக்குது. வந்து உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச சீரியல் வந்து டாப் 15 ஆர் டாப் 20க்குள்ளே இருக்குது. பட் என்ன அப்படின்னா ப்ரைம் டைம் சீரியல்ஸுக்கு வந்து வியூஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து நமக்கு பிடிச்ச சீரியல் வந்து டாப் 10ல் இல்லை. நம்ம வந்து இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆஹா கல்யாணம் சீரியல். இந்த சீரியலோட டைமிங் வந்து 7:30 விஜய் டிவியில். பட் ஸ்டில் அது டாப் 10ல் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியுது நமக்கு பிடிச்ச சீரியல் நம்ம எவ்வளோ கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறோன்றது பொறுத்து தான். ஸோ எல்லாருமே வந்து உங்கள் பிடிச்ச சீரியலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ண அது வந்து கண்டிப்பாக டாப் 10ல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஹா கல்யாணம் ப்ரைம் டைமில் இல்லை அப்படின்னாலும் அது டாப் 10ல் இருக்குது. அப்போ பார்த்துக்கோங்க. எல்லாருமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச சீரியல் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அதாவது நம்ம வந்து இதை மாற்றி அமைச்சிடலாம். அதாவது ப்ரைம் டைம் சீரியல்ஸில் இல்லை அப்படின்னாலும் அந்த சீரியல் டாப் 10ல் வருதுன்னா ரொம்பவே பெரிய விஷயம். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரைம் டைமில் இல்லாத சீரியல்ஸை வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணி அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஒரு நாள் கண்டிப்பாக வந்து டாப் 10ல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. டூ லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.